இவ்வளோ நாளாக ஒரு வீட்டில் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு கடைசியில் காலி பண்ணும்போது செம்ம கவலையாக இருக்கும்ல. ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 48. இன்னைக்கான விளாக்ல நான் இத்தனை நாளாக தங்கியிருந்த ரூமை வெக்கேட் பண்ணுற கதையை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வெக்கேட் பண்ணதுக்கு முன்னாடி நாள் நான் வீட்டில் இருந்தேன். அதனால காலையில் 6 மணிக்கே தூங்கி எந்திரிச்சேன். பாருங்க, அரை தூக்கத்தில் எந்திரிக்கும், கண்ணெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு. டப்புன்னு கண்ணாடியில் போய் பார்க்கவும் பூச்சாண்டி நினைச்சு நானே பயந்துட்டேன். அப்படியே மனசை தேத்திட்டு மூஞ்சியும் கழுவிட்டு எங்க அம்மா போட்டு கொடுத்த டீயை சூரியன் ரைஸ் ஆகிறத பார்த்துட்டே குடிச்சேன். அப்படியே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு திடீர் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு தான், வேற எதுக்கு. சரி, வீடியோக்குள்ள போலாமா? குளிச்சு முடிச்சுட்டு காலை உணவான சப்பாத்தி சாப்பிட்டு நானும் எங்க அம்மாவும் வண்டியில ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிட்டோம். எப்படி ஸ்லோ மோஷன்ல ஹாய் சொல்றாங்க பாத்தீங்களா? நான் அப்படியே ரூம் பக்கம் வந்துட்டேன். ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே பெரிய மோட்டர் சவுண்டு. என்ன கதைன்னு உள்ள போய் பார்த்தா நம்ம சாட் ஜிபிடி தான் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா ஊருக்கு போன நம்ம சாட் ஜிபிடி எதுக்காக திரும்பி வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல அவனுக்கு ஒரு அவார்டு உண்டு. அதை வாங்குறதுக்காக தான் நம்மால் வந்திருக்கான். ஆனா அதை மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. எப்படி சரி, நான் அவனை எழுப்பி விட்டா அதை கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்குறான். அந்த கேப்ல என் இன்னொரு ஃப்ரெண்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் 3 மூட்டையா கட்டி வச்சிட்டான். சரின்னு நம்மளும் இந்த ரூம் கடைசியா ஒரு டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருந்தான் நண்பர்களே. ஆக்சுவலா இந்த ரூம்ல கடைசியா வெக்கேட் பண்ணது தான் இந்த சவுப்பு டிஷர்ட் பையன் தான். ஏன்னா நாங்க எல்லாருமே முன்னாடியே வெக்கேட் பண்ணிட்டோம். அப்புறம் இவங்க 2 பேருமே காலையில எதுவும் சாப்பிடல. அதனால ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு கீழே போயிட்டு டீ கடையில போய் உட்கார்ந்தாச்சு. அப்படியே ஆளுக்கு ஒரு டீயை சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நியூஸ் பேப்பர்ல ஏதோ அண்ணனோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு போட்டுருக்காங்க. என்ன கதைன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லாம் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆயிட்டு காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. இன்னைக்கு அவார்டு பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடிக்கும் இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டு வராம பாருங்க இன்னொரு ஃப்ரெண்டு மதன், அவனுக்கும் தான். காலேஜுக்குள்ள போனது ஈவெண்ட்டுக்கு போயிருப்போம் நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. உள்ள கால் எடுத்து வச்சதும் நாங்க நுழையிற முத இடமே கேண்டீன் தான். சரி, வந்தோம் கடைசியா ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடலாமேன்னு உட்கார்ந்தோம். என்னதான் இந்த கேண்டீன்ல டீ சுமாரா இருந்தாலும் நம்ம சாட் ஜிபிடி அதை எப்படி ரசிச்சு குடிக்கிறான் பாருங்களேன், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அவனோட கேட் குவாலிஃபையருக்கான அவார்டையும் வாங்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு 1/2 லிட்டர் லெமன் ஜூஸ் குடிச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு லெமன் ஜூஸை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருந்தோம். சேலத்தின் தற்போதைய வானிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாங்க போற டீ கடை வெளியில சேர் போட்டிருப்பாங்க, அதுல உட்காரவே முடியலன்னா பாத்துக்கோங்களேன். அப்படியே சாட் ஜிபிடியை ரூம்ல டிராப் பண்ணிட்டு நானும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பாய்.